Evaluate integral x square ex by using integral by parts. So integral by parts formula use பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை evaluate பண்ண போறோம். நான் முதல்ல formula எழுதுறேன் by parts ஓட formula. So integral by parts. இதுக்கான formula integral u dv equal to uv minus integral v du. இது வந்து formula. இப்போ நம்ம கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? given function integral x square e power x dx அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல uன்னு ஒரு டேர்மையும் dvன்னு ஒரு டேர்மையும் நம்ம எடுத்துக்கணும். இங்க வந்து நமக்கு இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. பாலினாமியல் டேர்ம் தட் இட் மீன்ஸ் எக்ஸ் பவர்ல டேர்ம் இருந்ததுன்னா அதுதான் என்னோட u டேர்ம். ஸோ இது என்னோட u டேர்ம். இந்த மீதி இருக்கிற டேர்மை நம்ம dv அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இதை கீழே எடுத்து எழுதுறேன் நான். ஸோ u ஏன் இதை எடுக்கணும் அப்படின்னா இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் 0 ஆகும். அண்ட் நமக்கு இன்டெகிரல் பை பார்ட்ஸோட கண்டிஷனே பாலினாமியல் இருந்ததுன்னா அதை தான் நான் வந்து u டேர்மா கன்சிடர் பண்ணணும். ஸோ u equal to x square and dv equal to e power x dx. இப்போ இதுல வந்து எனக்கு என்னென்ன வேணும்? எனக்கு ஃபார்முலாக்கு du வேணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 2x. கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க பை பார்ட்ஸ், அதனால தான் யூஸ் பண்றோம். இங்க இருந்து v கண்டுபிடிக்கணும். v கண்டுபிடிக்கணும்னா இன்டெகிரல் ஆஃப் dv. இப்போ இது ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆகும். இங்க இன்டெகிரல் ஆஃப் e பவர் x dx. e பவர் x இன்டெகிரேட் பண்ணா e பவர் x தான். ஸோ என்னோட v வேல்யூ e பவர் x. இது எல்லாத்தையும் நம்ம எதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். I equal to ஃபார்முலா என்ன? u into v. u வேல்யூ வந்து இங்க இருக்கு x ஸ்கொயர் into v வேல்யூ e பவர் x minus integral v du. ஸோ v வந்து எனக்கு என்ன இருக்கு? e பவர் x. duன்றது இங்க dx மறந்துட்டேன். duன்றது 2x dx. ஸோ 2x into dx. சம் இங்கே முடிஞ்சிருச்சா அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் மைனஸ் செகண்ட் இதுல 2ன்றது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடலாம். இன்டெகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்டு எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த பார்ட்டு திருப்பி இன்டெகிரல் இருக்கு. அந்த செகண்ட் பார்ட்டு திருப்பி இன்டெகிரல் இருக்கு அண்ட் ரெண்டு டேர்ம் இருக்கு. இதை வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்றோம்? எக்ஸை முன்னாடியும் இ பவர் எக்ஸை பின்னாடியும் அப்படின்னு மாத்தி எழுதலாம். ஸோ எக்ஸ் இ பவர் எக்ஸ் திருப்பியும் இன்டகிரேட் பண்ணணும். திருப்பியும் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணணும். இது u டேர்ம், இது dv. ஸோ திருப்பி பண்ணும்போது u ஈக்குவல் டு எக்ஸ், dv ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்டு dx. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ற du equal to 1 and இங்க dv இருந்து integral of dv பண்றோம். அப்ப integral of e power x dx. இது ரெண்டும் கேன்சல் ஆகி v equal to e power x. இப்ப இது வந்து இந்த இன்டெகிரல் பார்ட்டுக்கு மட்டும் தானே, மீதி இருக்கிறதெல்லாம் அதே தான். இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கு மைனஸ் 2. இந்த இன்டெகிரலுக்கு பதிலா ஃபார்முலா uv மைனஸ் இன்டெகிரல் v du. u என்னது? x. அதே இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். uv v ஓட டேர்ம் e பவர் x மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் v du. vன்றது e பவர் x, duன்றது 1 into அது dx. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dx. x பண்ணா 1, so 1 into dx. v du. ஸோ நம்ம இப்போ என்ன எழுதிக்கோன்னா uv மைனஸ் இன்டெகிரல் v du. இப்போ அகைன் சிம்பிளிஃபை பண்றோம். எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் 2 உள்ள போச்சுன்னா 2x இ பவர் எக்ஸ். இங்க இதை பண்ண மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2. இங்க இன்டெகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் இருக்கா? இன்டெகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸ்ன்றது இ பவர் எக்ஸ் தான் பிளஸ் கான்ஸ்டன்ட். எல்லாத்துலயுமே இ பவர் எக்ஸ் இருக்கிறதுனால இ பவர் எக்ஸை காமனாக எடுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2
plus constant.